பஸ்ஸில் டிக்கெட் எடுத்தோடனே தூக்கி கீழே போட்டுறது. அதை நான் ஒருத்தர் கவனித்து நானே சொன்னேன், இது தப்பு, அப்படி போடாதீங்க அப்படின்னு. உனக்கு என்ன இவ்வளோ அக்கறை அப்படின்னாங்க. அப்படி அக்கறைலாம் கிடையாதுங்க, எனக்கு நடந்த விஷயத்தினால உங்களுக்கு சொல்கிறேன். எப்போவுமே டிக்கெட்டெல்லாம் வந்து டக்குன்னு தூக்கி எல்லாம் போடக்கூடாது, நம்ம எடுத்து கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கணும் இறங்குற வரைக்கும் அப்படின்னு. நான் என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன் பாருங்கள். திருச்சி டு மதுரை ஏறிட்டேன். மதுரையில் ஏறி இறங்கிட்டேன். என் 2 பசங்க, குட்டி குட்டி பசங்க, நிறைய துணிங்க, மணி, காசு, பணம்லாம் எதில் வச்சுருந்தேன். ஒரு பையில் போட்டு இவனு துணியாக உள்ளே அமைக்கி வச்சுருந்தேன். நம்ம எப்போ ஊர் வரோம் இறங்குங்கிற அர்ஜென்ட்டில் இறங்கிட்டேன் பார்த்துக்கோங்க. ஊரில் இறங்கிட்டு பிள்ளைகள் கையெல்லாம் பிடிச்சிட்டு அந்த இடத்துல அவன் ஒருத்தன் அழுகுறான், வடை வாங்கி கொடுன்னு. சரி வடை வாங்கலான்ட்டு பையெல்லாம் தேடுறான், அந்த பை இல்லை, விட்டுட்டேன். பஸ்லேயே விட்டேன். அழுவ எப்படி அழுதேன், பதறினேன், கை கால்லாம் நடந்து, நம்ம எப்படி விட்டோமே, அடுத்து தூத்துக்குடிக்கு பஸ் எப்படி ஏறுவோம் அப்படின்னு அழுக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு டிரைவர்கிட்ட, ஒரு பக்கத்தில் ஒரு அண்ணாக்கிட்ட சொன்னேன், இப்படி காணாமல் போயிடுச்சு, நான் விட்டுட்டேன் பஸ்ஸில் அப்படின்னு. அவரெல்லாம் இங்கே பக்கத்தில் ஒருத்தட்ட கூப்பிட்டு போய் காட்டினார், இவங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு. அவங்கக்கிட்ட சொன்னேன், சொல்லிவிட்டு டிக்கெட்டையும் காட்டினேன். இந்த பஸ் தாங்க வந்தேன். அவங்க அந்த டிக்கெட்டை வச்சு இந்த பஸ்ஸுன்னு அவங்களுக்கு தெரியுது, இந்த ரூட்டில் போகும் அப்படின்னு. உடனே அது போய் ஒரு 15 நிமிஷம் கூட ஆகுது. அதுக்கு கால் பண்ணி அந்த இடத்துல அந்த பஸ்ஸுக்குள்ளே ஃபோன் பண்ணி அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறத எடுத்து அங்கே இருக்கிறவங்க எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து போய் 2 பிள்ளைகளும் நான் வச்சுருக்கேங்கிறதுனால அங்கே இருக்கிற டிரைவரே ஹெல்ப் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க, அவங்களே போய் இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவரு தூக்கிட்டு வந்து அந்த பையை கொடுத்தாங்க. சாமானியமாக பஸ்ஸில் வந்து நம்ம பொருள் காணாமலாம் டக்குன்னு போகாது. ஏதாவது திட்டு பசங்க இருந்தால் மட்டும்தான் எடுத்துகிட்டு போவாங்க. மித்தபடியெல்லாம் நம்ம பொருள் இருந்த இடத்துலே தான் இருக்கும். அப்படி கிடச்சிச்சு. அதுக்கு காரணம் டிக்கெட்டு தான். அதனால் நம்ம டிக்கெட்டை தொலைக்கக்கூடாது. கொஞ்சம் 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் போனால் டிக்கெட்டெல்லாம் தொலைச்சிடாதீங்க, பத்திரமா வைங்க. அது மாதிரி பயப்படலாம் தேவையில்லை, நம்ம பொருள் ஈஸியாக கிடச்சிரும். அந்த நம்பரை வச்சு கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. அதேமாரி டெப்போவுக்கு போயிடுச்சுன்னா கிடைக்காது. அங்கே க்ளீன் பண்ணுறேன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டாலும் போடுவாங்க, யாருன்னா ஆட்டையை கூட போடலாம். இதுக்கு தான் சொல்கிறேன், டிக்கெட் பத்திரமா வைங்கன்னு. உடனே ஊருக்கு உபதேசம் பண்ணுற மாதிரிலாம் பேசுகிறேன்லாம் சொல்லிடாதீங்க. அனுபவத்தை தான் இன்னொருத்தருக்கு சொல்கிறேன். அன்றைக்கி ஒருத்தருக்கு தனியாக சொன்னேன், இன்றைக்கி மொத்த பேரும் கேட்குற மாதிரி சொல்கிறேன் ஃபோனில். அதனால் டிக்கெட் தொலைக்காதீங்க.